இறந்து போன ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக இறந்து போனவரோட உடம்பையே தோண்டி எடுத்து பேங்க்குக்கு கொண்டு போய் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கிற சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வைரல் வீடியோ ஒன்று நாடு முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் வர்றவரோட பேர் ஜீத்து முண்டா. அவர் தூக்கிட்டு இருக்கிறவர் அவங்களுடைய சகோதரி கக்ரா முண்டா அப்படின்றவங்க. அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஒடிசா மாநிலத்தினுடைய கியோஞ்சர் மாவட்டத்தை சேர்ந்த அவர் தன்னுடைய அக்கா இறந்து போனதுக்கப்புறம், தன்னுடைய சகோதரி இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 19,300 ரூபாய் காசு இருந்திருக்கு. சகோதரி சேர்த்து வச்சுருக்கிறாங்க. கால்நடைகளில் விற்று வந்த பணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ண ஜீத்து முண்டா பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி அவர் போய் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சகோதரி இறந்துட்டாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கணும் அப்படின்ற போது, இல்லை அவங்க இறந்ததற்கான எவிடன்ஸ் ஏதாவது வேணும், அதாவது டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இறந்து போனவருக்கு இவரை தவிர வேறு எந்த சொந்தங்களும் இல்லை. ஏன்னா அவருடைய கணவர் குழந்தைகள்லாம் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஸோ ஜீத்து முண்டா மட்டும்தான் கக்ரா முண்டாவுக்கு இப்போ இருக்கிற ஒரே ரிலேஷன். ஸோ அவர் போய் கேட்கும்போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்த அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியல. இவரும் பல முறை போய் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் பேங்க் தரப்புலேருந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது போலீஸார் விசாரணையில். ஸோ அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய உடலை தோண்டி எடுத்து அதை தூக்கிக்கிட்டு பேங்க்குக்கு போயிருக்கிறார். அங்கே போய் இதோ பார்த்தீங்களா என்னுடைய சகோதரி இறந்துட்டாங்க, இப்போவாவது எனக்கு அந்த பணத்தை கொடுப்பீங்களான்னு கேட்க, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பேங்க் அஃபீஷியல்ஸ்லாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தி காவல்துறையினர் அப்புறம் விசாரிச்சதில் தான் இந்த தகவல்கள்லாம் தெரிய வருது. ஸோ படிப்பறிவு இல்லாத ஒருத்தரை ஒரு பேங்க் அதிகாரிகள் இப்படித்தான் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நாடு முழுக்க எழுந்துகிட்டு இருக்கு. மனிதாபிமானமற்ற வங்கி அதிகாரிகள்னால நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இதை பார்க்கப்படுது. இந்த ஒரு விவகாரம் வெகுஜன மத்தியில் படிப்பறிவு இல்லாத மக்களை இந்த வங்கிகள் எப்படி ட்ரீட் பண்ணுது, அவங்களுக்காக இந்த சிஸ்டமை இன்னும் எந்த அளவுக்கு இலகுவாக்கணும், ஏன்னா இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியராக பார்க்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ இலகுவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு தகவல்களையும் நம்ம முன்னாடி வச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி.